இப்போ போகிற போக்க பார்த்தா இன்னொரு 4 மாதம் அவருடைய பிரச்சாரம் வர்ற டெவலப்மெண்ட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து நான் தான் சொன்னேன்ல, ஊழல் என்பது ரொம்ப கொடிகட்டி பறக்குது. குடும்ப அரசியல் வந்து திமுக காரங்களே மூஞ்ச சூழ்ச்சிக்கிற மாதிரி தான் இன்ப நிதி உள்பட முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஸோ இவங்க மந்திரிகள் மேலே வரக்கூடிய விசாரணைகள், நீதிமன்ற வழக்குகள் இதெல்லாம் வந்து அம்பலப்படுத்தும் இல்லைங்களா? அதனால் வந்து ஐ திங்க் பை த டைம் எலெக்ஷன்ஸ் நேரத்தில் அறுதி பெரும்பான்மையை அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பு, அவருக்கு செல்வாக்கு இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இதே நிலையில் போனால். ஏன்னா கரூர் வந்து ஒரு பெரிய இது தாங்க. கரூருக்கு முன் பின்னுன்னு பார்த்தோம்னா அந்த கரூர் சம்பவத்தோடு முடிச்சு விட்டுறணும் தாவேக்காவை. விஜய் வந்து கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணி ஒரு பெரிய முத்திர கொலகாரன் அப்படின்னு பண்ணிடணும்னு பார்த்தாங்க. பட் அதில் மிசரபிளி ஃபெயில்டு. டிஎம்கே, மீடியா, கவர்மெண்ட்டு, போலீஸு அவங்க முயற்சிகள் அத்தனையும் சுப்ரீம் கோர்ட்டின் மூலமாக தூளாயிடுச்சு. இப்போ அந்த அறிக்கை வந்ததுன்னா திமுக எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியல. திமுக கட்சியிலேருந்தே கூட நிறைய பேர் ரிபல் ஆகி வெளியே வருவாங்க. இப்படியெல்லாமாடா சண்டால திட்டம் போட்டு சாதாரண மக்களை வந்து சாகடிச்சிருக்கீங்க, உங்கள் அரசியல் லாபத்துக்காக. ஒரு அரசியல் கட்சி வந்தால் அவங்க நடத்திட்டு போகிறாங்க, அவங்கள முடக்குவதற்காக ஒரு ஆளை வந்து கெட்ட பேர் ஏற்படுத்துனதுக்காக உயிர் பலி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டீங்களான்னு ஈவன் திமுகவிலேயே ரிபல்லியன் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது.